ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம சௌச்சௌ கூட்டு தான் செய்ய போகிறோம். இது ரசம் புளிக்குழம்புக்கெலாம் தொட்டுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சௌச்சௌ கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் அந்த உளுந்தம்பருப்பு செவந்து வரவும் அது கூடயே 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிடலாம். இதை 1 செகண்ட் லைட்டாக அப்படியே அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பல்லாரி 2 இனுக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறா இருந்தால் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை அந்த எண்ணெயில் 1 செகண்ட் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. இதனுடைய மணமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சௌச்சௌவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த காயை கட் பண்ணும் போச்சுல கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தது மாதிரி இருக்கும். கைகளில் எண்ணெய் ராவிட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதே மாதிரி காயை நல்லா ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் கட் பண்ணாதீங்க. ஒன்று வெந்தும் வேகாமலும் இருந்தது மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம், மசாலா பொருட்களும் சேர்த்துக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கிடுவோம். வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு 2 திருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க, தண்ணியை வடிகட்டிட்டு. இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அப்படியே இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கிடலாம். தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சிடாதீங்க. அந்த காய் முங்குற அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தது மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைவாகவும் நம்ம வேக விட்டுறக்கூடாது. இப்போ 2 விசில் விடுறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம். தேங்காய் அதிகமாக வேண்டாம். அந்த பின்னாடி ப்ரௌன் கலர் பார்ட்டை நீக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டை தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதனுடைய பக்குவம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். காயெல்லாம் நல்ல பக்குவம் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த பக்குவம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டு பாருங்கள். அந்த காயெல்லாம் நம்மளுக்கு உடப்படாமல் இருக்கணும். ஏற்கனவே அந்த மசாலா போட்டு கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதனுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் தொட்டுக்க வேணுமா இல்லை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான், அருமையான சௌச்சௌ கூட்டு ரெடி. இது நீங்கள் அப்படியே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரசம் வச்சுருந்தீங்க இல்லை புளிக்குழம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.